सर्वेभ्यः स्वागतं च கேக்குறதா இப்போ கேக்குறது குரல் கொஞ்சம் மதுவா இருக்கு ரெண்டு பேர் தான் இருக்கீங்க நான் நடத்திடுவா பாடத்தை அடியான்னு என்னது ரெண்டு பேர் தான் இருக்கீங்க பாடம் நடத்திடலாமான்னு கேக்குறேன் கோபால சுவாமி எடுக்கலாம் அடியா நேற்று வந்து அச்சகேகே பார்த்தோம் வித்யுத்யாம் உத்தரஸ்ய ஞேஹே ஔத்யா ஔத் கேஹே அச்ச இத்தர் உத்தகாரன பரமா இருக்கிற ஞேஹே ஞீக்கு ஔத் ஆதேசமும் கேஹே கீக்கு அத் அகாரமும் ஆதேசமா வருதுன்னு வச்சு ஹரி பிளஸ் கீங்கிறத ஞகாரத்துக்கு அவ் வந்து ஏக்கு ஹரி இந்த ஈக்கு ஆ வந்து அர அவ் விருத்தி வந்து அரவு பார்த்து அப்ப அவியோகம் இது மாதிரி நடத்தணும் அரிஷு வந்து ஹரி பிளஸ் இன்கோ ஆதேக பிரத்யோகோ அரிஷு அப்படின்னு பார்க்கணும் இதே மாதிரி ஏவம் கவியாதேக கவி முதலான இக்காரண சப்தங்கள் அவ்வாறே இவ்வாறு அந்த அரிசப்தம் வரை சொல்லிக்கணும் அப்படின்னு சொன்னோம் அடுத்தது சகி சப்தத்தை விசேஷம் பார்த்தோம் அனந்த் சௌ சகி பிளஸ் சு அப்படின்னு இருக்கட்டு சக்யு அங்கத்திய அனங்காதேசா அசம்புத்தௌ சௌ சகி சப்தத்துக்கு அங்கத்துக்கு சகி சப்தத்துக்கு அங்கத்துக்கு அனங் ஆதேசமானது விதிக்கிறே அசம்புத்தௌ சௌபரே சம்புத்தி இல்லாத சூப்பரமா இருக்கும் பொழுது அதை வச்சு சகி பிளஸ் சூன்னு இருக்கட்டு சகி ஈக்கு வந்து அனங் வந்துடுது அப்ப சகன் அப்படின்னு ஆறுது அப்படியாச்சு அலோந்தியா பூர்வபதா அப்படின்னு உபதாங்கிற பேர் வைக்கிறேன் உபதா சம்யா அந்தியா தலஹ பூர்வஹ வர்ணஹ உபதா சம்யா அப்போ அந்தியா தலஹ அலஹன வர்ணஹ இத்தியர்த்தஹ ஏன்னா ஆளுங்க ஆரம்பிச்சு இது வரைக்கும் இருக்கிறது எல்லா எழுத்து வந்துடுறதுனால நம்ம வர்ண பரியாக வர்ணம்னு வச்சுக்கலாம் அது அந்தியா தலஹ ஒரு பதத்துடைய கடைசி அல் எழுத்து அல்லுன்னா எழுத்து கடைசி எழுத்தை காட்டிலும் முன்னாடி இருக்கிற எழுத்துக்கு உபதை என்று பெயர் கடைசி வர்ணத்தை காட்டும் முன் வர்ணத்துக்கு உபதை என்று பெயர் அப்படின்னு தெரிகிறது ஏன் உபதம் பேர் வச்சாங்கன்னா அது உபதைக்கு சில காரியம் வடிக்க போற சர்வநாமஸ்தானேக அசம்புத்தௌ சூத்திரம் நாம்கஸ்ய உபதாய தீர்க்கா அசம்புத்தௌ சர்வநாமஸ்தானே நாம்கஸ்ய உபதாய அகாரத்து அந்தமாவுடைய உபதைக்கு தீர்க்கமானது வருது அசம்புத்தியான சர்வநாமஸ்தானம் பரமா இருக்கட்டு அதனால சக்கன்னு இருக்க சொல்றோம் சக்கன்னு அப்படின்னு இருக்கட்டு இந்த சக்கன்னு சொல்லுவாங்க நகாராந்தமா இருக்கு சக்கன்ற பார்த்தா நகாராந்தமா இருக்கு அதோட உபதை ககாரத்துக்கு அகாரம் உபதை அதுக்கு தீர்க்கம் வருது அப்போ அசம்புத்தோ சர்வநாமஸ்தானே சர்வநாமஸ்தானா சூவுக்கு சம்மோட்டு சர்வநாமஸ்தானம் இப்போ சூ பற்றி பலமா இருக்கு அது சம்புத்தி இல்லாம இருக்கு சர்வநாமஸ்தானமாவும் இருக்கு அப்ப இருக்கிறதால நகாரத்துக்கு முன்னாடி இருக்கிற அகாரத்துக்கு உபதைக்கு தீர்க்கம் வந்துடுது அப்ப சக்கான்னு சு அப்படின்னு ஆயிடும் அப்புறம் அர்த்த சூத்திரத்தை அப்ருத்தன்னு சமய பேர் வைக்கிறேன் அப்ருத்த ஏகால் பிரத்யா ஏகால் பிரத்யா யா சஹ அப்ருத்த சமயா யார் ஏகால் பிரத்யா ஒரு எழுத்துடைய பிரத்யம் எது இருக்கோ அதுக்கு அப்ருத்தம் சமயை விதிக்கிற அப்போ இந்த சகி பிளஸ் அப்படின்னு இருக்காது பிரத்யம் அது ஏகால் ஒரு எழுத்துடைய பிரத்யமா இருக்கிறதுனால அதுக்கு அப்ருத்த சமயானது வந்துடுது அப்ருத்த சமயம் வந்தாவது அதுக்கு விதிக்க காரியம் அல்ஞாபியோ தீர்கா சுதிச்ச கிருத்தம் ஹல் அலங்காரம் தீர்கௌ யௌ ஞாபௌ சபந்தாச்ச பரம் சு தீசி இத்தேதத் அப்ருத்தம் அல் முக்கியத்தே இதுக்கு அர்த்தம் அலங்கார் பரமா இருந்தாலும் அலங்காரம் மெய்யெழுத்தை காட்டிலும் பரமா இருந்தாலும் இல்ல தீர்கௌ யௌ தீர்க்கமா இருக்கிற எந்த இரு ஞாபகம் நீப்போ ஆப்போ நீ பிரத்யமோ ஆ பிரத்யங்களோ அவைகளுக்கு ததந்தாச்ச அந்த
அந்த ஈ பிரத்யத்தையும் ஆ பிரத்யத்தையும் அந்தமாவுடைய சப்தத்திற்கு பரமா இருக்கிற சு டி சி சு டி சி இந்த பிரத்யங்கள் அப்பிரத்தமான பிரத்யங்களா இருக்கட்டு அந்த அல்லுக்கு லோகமானது வருது. அப்பிரத்தம் அல் ஒப்பியது. அப்பிரதமா இருக்கிற அல்ல எழுத்தானது லோகத்தை அடைகிறது. அடுத்தது நலோகோ பிராதிபதிகான் சத்திய. அப்ப அதான் அர்த்தம், அந்த சகாரத்துக்கு அப்பிரத்தமா இருக்கிறதுனால சகாரத்துக்கு லோகமான வந்துடுது. அல்ஞாபியோ தீர்க்கா துரிஸ்தி அப்பிரத்தம் அல் இருக்கிறதுனால அப்போ சகான் அப்படின்னு இருக்கு. அப்படி இருக்கிறது நலோகோ பிராதிபதிகான் சத்திய. பிராதிபதிக சஞ்சகம் எத் பதம் பதம் தத்திய நத்திய லோபா. பிராதிசஞ்சையாவும் இருக்கிற பதாந்த பதமா இருக்கிறதுக்காக அது அந்தமாவுடைய நத்திய நகாரத்துக்கு லோபமான வருது. சகான் அப்படின்றது சக்கி சப்தம் சகான் ஆயிருக்கு. அப்போ அதுக்கு பிராதிபதிகத்துவம் சமயம், ஏன்னா சக்கிதான் பதம் சகான் ஆயிருக்கு. அப்போ பிராதி சமயம் அதுக்கு வந்துடுச்சு. பத சமயம் உண்டு, ஏன்னா சூப்பிரத்தை வச்சு லோப்படைச்சிருக்கு. சூ வச்சு அதுக்கு லோப்படைஞ்சதுனால சுமன் தத்துவா இருக்கு. பத சமயம் உண்டு, பிராதி சமயம் அது ரெண்டுத்தையும் எல்லாம் வச்சுக்கலாம். அப்ப ரெண்டுமே இருக்கிறதுனால பிராதி சமயம் எத் பதம் ததன் சத்திய அது அந்தமாவுடைய நத்திய நகாரத்திற்கு லோபமானது வருது. வந்துச்சுன்னா சகான்னு இருக்கு. நகாரம் லோபடைஞ்சுன்னா சகா அப்படி ரூபமானது ஆயிடுது. பிரதமா ஏகவச்சனம் சகா ரூபம் இவ்வாறாக சித்திக்கிறது. சந்தேகர்களே இல்ல அடியேன், இல்ல அடியேன். அடுத்து சகாயோ ரூபத்துக்கு பிரதமா அத்வைதத்துல ரூபம் சொல்ற சக்யுஹ சம்புத்தோ சூத்திரம். சக்யு அங்காத் பரம் சம்புத்தி வர்ஜம் சர்வநாமஸ்தானம் நித்வத் தியாசம். இது நித்வத் பாவம் வச்சுக்கிறேன். நித்வத் பாவம்னா நகார இத்து நித்து இன்னு நித்தா இருக்கிறது நித்து. வத்துனா போலன்னு அர்த்தம். நித்தை போல நகாரத்தை இத்தா இருப்பதை போல அப்படின்னா நியாயமா இந்த அவு பிரத்தியம் நகார இத்தே கிடையாது. அப்படி இல்லாத அவுக்கு நகார இத்தா இருக்காமல் வச்சுக்கணும்னு சொல்ற விதாயத்தை நித்வத் பாவதாயம் அர்த்தம். இல்லாத நகார இத்த இருக்காமல் வச்சுக்கணும். ஏன்னா அதை வச்சு நித்துவமா சில காரியங்கள் வரப்போறது. அதான் என்ன சொல்றேன், நகார இத்தா இல்லாத அவுப்பிரத்தியத்துக்கு இந்த சூத்திரத்தினால நித்வத் பாவம் நித்தா போல நித்து நகார இத்தா இருந்தா எப்படி இருக்குமோ அப்படி நினைச்சுட்டு காரியம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு நித்வத் பாவம் பேரு. சகி அவுன்னு நம்ம சொல்ல போறோம். இப்ப அவுன்றது நகாரம் இன்னு இத்து இன்னு இத்து இத்து தவுல இன்னே இல்ல. அப்போ அது நித்தே கிடையாது. இல்லாத நித்த இந்த சூத்திரத்தினால என்ன பண்ணுவேன், நித்து போல வச்சுக்கணும். நித்துவத் தியாகனா நித்தை பத்தினா நித்தை போல இருப்பதாக வச்சுக்கணும். எதை சக்யுஹு அங்காத்து சக்கி சப்தத்துடைய அங்காத்து அங்கத்தை காத்து சகி சக்தாத்து அங்காத்து பரமா இருக்கிற சம்புத்தி வர்ஜம். சம்புத்தி வர்ஜம் சம்புத்தி கிடையாது. சம்புத்திக்கு இந்த சமயானது கிடையாது. நித்தத்துவம் கிடையாது. சம்புத்தி இல்லாத. அப்போ சம்புத்தி இல்லாத இடம் அர்த்தம். சம்புத்தி இல்லாத சர்வநாமஸ்தானம். சர்வநாமஸ்தானா சூது சமௌட் இந்த 5 இடத்துக்கும் நித்வத் தியாசு இந்த 5 இடத்துல அவு என்ன வச்சு அவு ஜஸ்ட் அப்புறம் அம்மு அவு இந்த 5 இடத்துலையும் நம்ம என்ன வச்சுக்கணும், நித்வத் பாவமாக வைத்துக் கொள்ள வேண்டும். சகி சப்தத்துடைய அங்கமா இருக்கிறதை காட்டு பரமா இருக்கிற சம்புத்தி இல்லாத சர்வநாமஸ்தானம் பிரத்யம் எது இருக்கோ அந்த பிரத்யமானது நித்வத் தியாசு நித்தை போல இருக்கும். நகார இத்தா இருந்தா என்ன காரியம் வருமோ அந்த காரியத்தை இந்த அவுக்கு வச்சு அவ்வளோ நித்தா வச்சுட்டு அந்த காரியமானது செய்யலாம் என்பது அதுக்கு அர்த்தம். அடியன் ஒரு கேள்வி. அமௌண்ட் அது 5 சர்வநாமஸ்தானம். அப்போ இது நத்வத் பாவம் சூவுக்கும் வருமா? சூக்கு இப்பதான் வேற சகான அங்க பிரசக்தி இல்லாதனால அதுக்கு அதை காட்டும் முன் சூத்திரம் அந்த நலவ பிராதிபதிகான நகாரம் 30 வந்துடுச்சனால அங்க அதுக்கு அவசியம் இல்லை, வரல. இங்க வந்துதான் அது வருது. ஏன் ஆனா இந்த சூத்திரத்துல அந்த 4 இடம் மட்டும் சொல்லிருக்கலாமே. ஏன்னா சகாத்துக்கு தானே. இப்ப அதுல என்ன பண்ண தனியா இப்ப சர்வநாமஸ்தானம் ஏற்கனவே சமயம் இருக்கு.
அதை கொண்டு வந்துட்டேன். இப்ப இல்லைன்னா பாருங்க, இப்போ அந்த 4 பர்சன்டேஜ் வந்து சொல்லணும். இப்ப தனியா வச்சுட்டு எதுக்கு பிரசன்ட் இருக்கோ அது வச்சுக்க போறேன். அடியே அது ஒண்ணும் இது வரும் பரவா. இப்ப அர்த்த சுத்தமே இப்ப நித்து இருந்தா என்ன காரியம் சொல்றதுன்னா, நித்து தான் வச்சுட்டா கூட இப்ப அதை காட்டு மூணு சொல்றா சக்கான்னு சத்தம் நக்காரம் வந்துடும். அதுக்கு வந்துடுதுன்னா அச்சோ நித்தி விருத்தி வராது. இப்ப விஜய் காரியம் இருக்கு பாருங்க. இப்ப அர்த்த சுத்தம் சொல்றேன். அச்சோம் நிதி இப்ப நித்தத்வா வந்தா இது ஒரு காரியங்கள் காரியம் அஜந்தஸ்ய அங்கஸ்ய அஜந்தஸ்ய அஜந்தஸ்ய அங்கஸ்ய விருத்தியானது வருது. நித்தியோ பரமா இருக்கும்போது அஜந்தஸ்ய அங்கஸ்ய நித்திய பரமா இருக்கே என்ன போறது விருத்தி வரும்னு சொல்லிட்டு இப்ப நம்ம முதல்ல சுத்துறோம். சகி சப்தத்துக்கு அனங்க வச்சுட்டோம். முதல் அனங்க அது சகா பிரதமா வந்து விதாயப்பட்ட சூத்திரம் அது அனங்க. அப்ப வந்த ரூபம் என்ன ஆயிடும்? சகான்னு ஆயிடுச்சு. சாரி சகன்னு ஆயிடும். சகன் ஆயிடுச்சுன்னா நமக்கு அஜந்தமே இருக்காது. முன்னாடியே சாரி சுவாமி அடியே புரியுறது. இப்ப சரியா இருக்கு. சரியா இருக்கு. அதுக்கே விதாயப்பட்ட சூத்திரம் அனங்காதேசம் வந்துருச்சுன்னா அஜன் திறக்க போறது அஜன் சொல்லி வரப்போறது இல்லை. அதனால கருணா அந்த இது ஒன்று காரியம் உண்டு அதுக்கு. ஏன்னா கருணாமஸ்தானம் சொன்னதுனால அது அந்த நிச்சயபாவம் உண்டு. ஆனா அதை வச்சு காரிய பிரசத்திக்கு போறது இல்லை. அடியே அஜந்தஸ்ய அங்கஸ்ய அஜந்த அச்ச அந்தமாவுடைய அங்கம் எது இருக்கோ அதுக்கு விருத்தியானது வந்து நிதி நிதி நகார தித்தாவுடைய பிரத்தியம் நகார தித்தாவுடைய பிரத்தியம் பரமா இருக்குது. அப்ப இங்க அவு நியாயமா நகார தித்தாவுடைய பிரத்தியம் இல்லை. ஆனா போன சொத்தம் என்ன பண்ணோம்? நித்வத்பாவம் விதிச்சோம். அதனால இப்ப இந்த அவுவானது நித்தை போல இருக்கும். அப்ப நித்துன்னு வச்சுக்கணும். அப்ப நித்த ஆயிடுச்சு. நித்த பரமா இருக்கு. இப்போ சகில ஜீன்றது அச்சு அச்சு அந்தமாவுடைய அங்கம். சகிசத்துல அங்கம் அஜந்தமான அங்கம். அச்சு அங்கம் அந்தமாவுடைய அங்கம். அப்ப அஜந்தஸ்ய அங்கஸ்ய நிதி பரே விருத்தி சியாத். விருத்தி வந்து என்ன வரும்? ஆ ஐ ஔ இது மூணா வரும் விருத்தினா. இப்போ ஈக்கு விருத்தி வரல. ஈன்றது தாருஸ்தானம். இப்போ இதுல இது கண்டம் இது கண்ட ஓர்த்தான். அப்ப ஸ்தான சமயத்து ஐ தான் வரும். ஐ சகை சகை இப்ப பகுன் இருக்குது. ஏச்சோயாவா அப்புறம் விருத்தி ஏச்சோயாவா என்ன வந்துடும்? விருத்தியானது இங்கே வந்துடும். ஏச்சோயவாயால ஆயின்னு வரும் இல்லையா? ஆமா அந்த ஏக்கு ஆய் வந்துருச்சுன்னா சகு ஆய் ஔ சகாய் சகாய் ஔ சகாயம். புரியுதா? ஈக்கு சகி சந்த ஈக்கு சகு ஏ அவ ஈக்கு அச்சோடிச்சால விருத்தி வந்தா ஐ வந்துடும். சகு ஐ ஔ ஆயிடும். அவ சகை அவுல் இருக்கிறது ஐக்கு விருத்தி ஏச்சோ ஆயா லேகம் வந்துடும். அவ சகு ஆய் ஔ சகாயம் ரூபமானது ஆயிடுது. புரியுதாரு? சந்தேகம் இருக்கா? சரியா இருக்கு. சரியா இருக்கு. அடியே சகிக்கு அவங்ககிட்ட எண்பட்டு பிரசக்தி இருக்கு. அதுவும் யோசிக்கணும். சகிக்கு அவங்ககிட்ட சக்கியோ இங்கே ஆகலாம். ಈಗ எண் வந்து இக்குவன்சி வரலாம். ஆனா அதை தடுத்துட்டு தான் நிச்சயபாவம் வந்துட்டு அதுக்கு ஐ வச்சுக்கிறேன். சகி
சகாயோ அதே மாதிரி சகாயா இடத்துல அங்காஸ்வரம் நித்வத்தியா இன்னும் இப்போ நித்வத் பாவம் வந்து வந்துடும். நித்வத் பாவம் வந்துச்சுன்னா சகி இடத்துல கூட அர்த்தம் இருக்கும். அப்புறம் சகை அச்சோனித்தினால விருத்தி வந்தா சகை சகை. அப்புறம் சகாய் இல்லையா? சகாய் அப்புறம் சகாயா விருத்தி பண்ணணும். அச்சோனித்தி விருத்தி ஐ வந்துடும். அந்த ஐ வந்தா வந்து ஏற்றவையால ஆள் ஆகிடும். அப்போ சகாயன் அப்புறம் ருத்வம் விசர்க்கம் சகாயா சகி ஜஸ்ட் இருக்கிறது அதுக்கு நித்வத்பாவம். அப்புறம் சகி அசன் இருக்கும். அப்புறம் அசுவனித்தினா விருத்தி வந்துடும். சக்கு ஐ அசன் இருக்கும். அப்புறம் ஏற்றி ஐக்கு ஆயா தேசம் ஏற்றனால அப்போ ஆய் அசன் இருக்கும். சகாயஸ் ஆயிடும். ஆறாவது அந்த இசுக்கு ருத்வம் விசர்க்கம் பண்ண சகாய சகா சகாயோ சகாய. அடியன் ஒரே ஒரு இதுக்காக சகி சப்தத்துக்காக இவ்வளவு சூத்திரம் ஒரே ஒரு சகி. அப்போ இந்த சூத்திரத்துக்கு வேற எங்கேயும் பிரசக்தி கிடையாதா? வேற பிரசக்தி இருக்க எதுவுமே இந்த நித்வத் பாவம் வந்து இது கொண்டே இல்லை. அடியன் வேற சூத்திரத்தை இதுக்காக எடுத்துட்டு பண்ணிருக்கேன். இது வந்து அச்சோட நிச்சயம் இதுக்காக பண்ணல. சக்கர சம்பவத்துல இதுக்காக பண்ணிருக்கேன். சக்கர சம்பவத்துல இதுக்காக பண்ண சூத்திரம் தான். சகி சப்தத்துக்கு மாத்திரம் தான். அச்சோட நிச்சயம் இதுக்காக அடியன் அடியன் அப்ப ஏன் செகண்ட் சம்பூத்திலே செகண்ட் ஸ்டூன் இடத்துல ஹரிசப்தமா தான் கிரஸ்வசிய குணா அது வந்தா குணம் வந்தா ஏன் செகண்ட் லோப ஏன் கிரஸ்வ சம்பூத்தே லோப ஏ செகண்ட் நிறைய ஏ செகண்ட் சகி சப்தே गुण संपूर्ति सूकु लोपम सही शब्द निश्चित भाव वृद्धि अचरण नीति आदि वृद्धि आया देशम सकायम सकायम सखी के सम द्वितीय एकवचन हम प्रतिभाग सखी शब्द के निश्चित भाव आदि वृद्धि अचल नीति आदि वृद्धि अचल नीति वृद्धि आदि वृद्धि वृद्धि अब सखी सक आई अम अवयारको अंद आई के आया दशम एको आया दशम सकाई अम सकायम அப்படினு ரூபம் சரி அடியன் சரியா अब सखी में
அரின் மாதிரி தான். சகி பிளஸ் சஸ் பிரதம கோசவர்ண அஸ் பிரதம கோசவர்ண சகி से தஸ்மாத் சோன பும்சி நித்வத்பாவம் நித்தம் கிடையாது. கிடையாது. சர்வநாமஸ்தானம் இல்லை இது. இல்ல அரின் மாதிரி தான். ஹரிக்கு மாதிரி தஸ்மாத் சோன பும்சி. அப்புறம் செகண்ட் பிரஸ்தா சுருட்டகா இது செகண்ட் பிரஸ்தா. ஜனாதேசம் வந்து சக்கியா. இப்போ என் வந்தா சக்கியா. சக்கியா சகிபியாம் சகிபிஹி. சக்கியே அதே சகி பிளஸ் மகாவித்து ஏதா இருக்கும். ஜனாதேசம் சக்கியே. இந்த சொல்றோம். இங்க ஏதோ பேதம் கிடையாது, அதனால அப்படியே கொடுத்துட்டா. சக்கியோ சக்கியன்னு சக்கியா சக்கியே. சந்தேகம் கிடையாது. இல்ல இல்ல இல்ல. அர்த்த சூத்திரம் சக்கியு அங்கே சொல்ற சத்யாத் பரஸ்ய சத்யாத் பரஸ்ய சூத்திரம் தீதி சப்தாभ्याम தீதி சப்தாभ्याम கிருதயனாதேசாभ्याम பரஸ்ய யசிக்ஞசோஹ அத்தஹ அது அறிவு. இது முடிகிற சப்தம். இதனை காட்டிலும் பரமாறிக்கிற அப்படி என்ன பண்ணுவாங்க, என் ஆதேசம் என் ஆனது பண்ணாவிட்டு என் ஆதேசமாக வந்த பிறகு பிரத்தியம் பஞ்சம் ஏகவச்சனத்திலையும் சக்தி ஏகவச்சனத்திலையும் இருக்கிற அத்தினா அசகா அகாரத்துக்கு நெத்திலையும் நெத்தில இருக்கிற அகாரத்துக்கு மாத்திரம் உத்தினா உகாரமானது வருது. இதை காட்டி சப்தத்தை காட்டும் பரமா இருக்கிற என்னாவது வந்த பிறகு இருக்கிற அசக அகாரத்துக்கு உகாரமானது ஆதேசமாக வருகிறது. அது சூத்திரத்துக்கு விடுத்து. இங்க இந்த ரெண்டு வர்ணத்துக்கும் உண்டா, அதாவது கி அப்படின்றதுக்கும் தி அப்படின்றதுக்கும் உண்டா தனித்தனியா? அது ஆமா, இந்த சக்கி சப்தம் பதி சப்தம் தீ இது பாருங்க, அங்கே சொல்லுவாங்க. மதி சப்தம் பதி சப்தம் சக்கி சப்தம் சமானம் தியாயத்தேவன்னு அர்த்தம். சமானம் அர்த்தமான அர்த்தம். கீ சப்தத்துக்கு சக்கான்னு அர்த்தம். அந்த கீ சப்தம் சமான தியாயத்தை சகி அது ரொம்ப உண்டாடுது. கிருத்தாச்சு சமானமான தெரிஞ்சவன அர்த்தம், அல்ல அறியப்பட்டவன் அர்த்தம். என்ன எப்படி தெரியும் அவனை, என் ஃப்ரெண்ட் அவனே அப்படி தெரியும் சொல்லச்சே சொல்றோம். அந்த அர்த்தத்தை யூஸ் பண்றான். அதான் அந்த கீன்றது அந்த கீன்ற அதுவும் அந்த கீன்றது அதனுடைய ஸ்ரீலிங்க சப்தங்களை வச்சுக்கலாம். அது தீன்றது அது ஸ்ரீலிங்க சப்தம் வச்சுக்கலாம். கீப்லாம் அந்த பிரச்சனைங்க கீன் ஆயிடும். இந்த கீ தான் அது ஸ்ரீலிங்கத்தை வச்சு மாறும். அதுக்கோசம் அதையும் சொல்லிருக்கேன். கீதி ரெண்டுமே எடுத்திருக்கேன். சரி அடியே
அடியேன் ஆனா அந்த கீ தீ எல்லாம் நதி சப்தமாட்டம் தான் இருக்கு. இது சீலிங்க தவிர்த்து வர போறது. இது கீயுடைய சீலிங்க வச்சு ஈப்படா வந்து கீன்னு ஆயிடும். அப்ப அதுக்கு உதாரணம் இது ஸ்ரீபிரத்தியங்கள்ல வர யூஸ் ஆகும். இது சூத்திரம் இந்த ரெண்டு உதாரணமும் சார் இதுக்கு சீலிங்கத்துக்கு வச்சுக்கோங்க. இது சீலிங்கத்துக்கு இதோடைய ஒரு பதம் அடியேன் கீயோடைய டி 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 कीति शब्दाभ्याम कीति शब्दाभ्याम कृत यनादेशाभ्याम कृतना यनादेश பண்ணதுக்கு அப்புறம் என் வந்தா விட்டு यनादेशाभ्याम परस्य ஞசி ஞசோஹ ஞசி ஞஸ் இவை ரெண்டுலயும் இருக்கிற அத அகாரத்துக்கு உஹுனா உஹு ஆனது வருது. உஹுனா ஆகு ஆ போயிட்டு உஹு வருது அர்த்தம். जैसे पंचम एकवचन सखी प्लस यसी यसीला அது அசுதா இருக்கும். இதாவதுனா அசுதா இருக்கும். சகி பிளஸ் அசு ஆனா வந்து இப்போ இக்காலத்தினால ஈக்கு என்ன வந்துடும் சக்யு அசு சக்யு அசு ஆனா வந்து ஈக்கு என்ன வந்துடுது ஏன்னா அது பண்ணாது இது பண்ணா வந்து இப்போ இந்த கீ சத்தம் தானே கீ சத்தம் பலமா இருக்கிற எஸ் இருக்க இந்த அகாரத்துக்கு பூ வந்துடும். பூ வந்தா பூ இஸ் சக்யூஸ் விஸ்வம் விசர்கம் சக்யூ सखी यसी पंचम एकवचனம் எத்தனை யகார உதாரணம் யகார இஸ்தம்ய உதார இக்கா உதாரணம் விட அதுதான் இருக்கும். சகி அஸ் அப்படி இருக்கே இந்த சகில இருக்க இகாரத்துக்கு இக்காரத்துல எண் வந்துடும். யூ அசுன்னு ஆயிடும். சகி எனாத பண்ணா விட்டு இந்த கீதி சட்டத்துடைய எனாதேச அனந்தர் எனாதேசம் என்னாசம் பண்ணா விட்டு அது எத்துல இருக்கிற அகாரத்துக்கு ஊ வந்துடுது. அப்ப சக்கு அசடு உசுன்னு ஆயிடும். அப்ப சக்கியு அசு சக்யூஸ் அப்படின்னு ஆயிடும். அது சகாரத்துக்கு ருப்பம் விசர்க்கம் பண்ணா சக்யூ ரூபமானது ஆகுது. சந்தேகக்காரியே இல்ல அடியேன் இது பஞ்சமி நசின்றது பஞ்சமி. இது சக்தியும் இதேதான் வேற வேற கிடையாது. பஞ்சமி விஜய ரூபம்னா அது நெசி வைக்கிறோம். அப்ப அங்க நெசி வைக்க போறோம். அவ்வளவுதான். சத்திய கவச்சனத்துல நெஸ் பத்தியம் நெசி நகா வச்சு அதுதான் இருக்க போறது. இதெல்லாம் சேம் இதேதான். அப்ப பஞ்சமி ஏகாதத்தையும் சத்திய பேதம் கிடையாது. அதேதான். அப்புறம் பேதம் சப்தமி ஏகாதனத்துல சப்தமி ஏகாதனம் நீ ஓ சூப்பர் நீ சகி பிளஸ் நீ அப்படி இருக்கிறது அவு அப்படின்னு ஒரு சூத்திரம். इस उद्यान परस्य ज्ञेः औत् இந்த விகாரம் உட்கார்ந்து பரமா இருக்கிற ஞேக்கு அவுத்தானது வருது. இப்போ சகி விகாரம் இருக்கு. அப்புறம் இங்கே நக்கா இக்கான ஈ இருக்கும். அவன் ஈக்கு என்ன வந்துடும் அவுத் அவதான் அவுக்காக வந்துடும். அப்படியே சகி பிளஸ் அவுட் அப்படின்னு ஆயிடும். சத்தியம் எங்க சத்தியம் சகி பிளஸ் நீ அப்ப நீக்கு அவுத் சொன்னால இக்காரத்தை உட்காந்து பலமா இருக்க நீக்கு அவு ஆதேசம் வந்துடும். அவனுக்கு சக்தி அவு அப்படின்னு ஆயிடும். அப்புறம் ஈக்கு என் பண்ணா சக்தியவ் அத எண் அனுவர்த்திக்கும் இல்லையா? அதே எண் அனுவர்த்திக்கும் இதுலயும் இந்த சூத்திரத்தையும் எண் அனுவர்த்திக்க என் சூத்திரம் வந்து வருவாங்க. இக்வாலிட்டி சூத்திரம் எண் வந்துடும். அனுவர்த்திக்கிறது இல்லை. சூத்திரமே இங்க வரத்துக்கு சூத்திரமே இக்வாலிட்டி சூத்திரமே பிரவர்த்தித்து இங்க என்ன வரும் அடி சூத்திரமே தான் என்ன அனுவர்த்தி கிடையாது.
இக்கோட சூத்திரமே இங்க வந்து ஏன்னா சக்கி அவங்க இடத்த அச்சு பலமா இருக்கு அது இக்கு என்ன வந்துட்டு சக்கியோடு பாவப்படுது அடிய அடிய சக்கியம் சேஷம் அறிவது நம்ம இதுல என்னென்ன விசேஷ ரூபங்களோ அதை சொல்லியிருக்கோம் இது எல்லாமே அரிசப்தம் எப்படியோ அதே மாதிரி தான் பேதம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கு சேஷம் அறிவதுன்னா இப்போ என்னென்ன சொல்ல அதை காட்டிலும் விசேஷமான சப்தங்கள் இருக்கோ அதை ஒட்டி நான் சூத்திரத்தால விதிச்சிருக்கேன் சூத்திர விதிக்காக மீது என்னென்ன அரிப்பியா அந்த இடத்தெல்லாம் அது சரி சகிப்பியானா எப்படி அரிசப்தமோ அதே மாதிரி சொல்லிக்க வேண்டும் விசேஷ சப்தங்கள் இடம் வந்து சொல்லிட்டோம் ரூப பேதங்கள் மீது எல்லா ரூபங்களும் அரிசப்தம் எப்படி சொன்னோமோ அதை கூட சொல்ல வேண்டியதுதான் அதாவது சேஷம் அறிவதுன்னா சேஷம் மீதிங்கிற சப்தங்கள்லாம் ராம் சப்த அரிசப்தத்தை போல சகி சப்தத்தை சொல்ல வேண்டியது சப்தத்தினுடைய எந்த இடத்துல பேதங்கள் இருக்கோ அதை வந்து இப்போ சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ நீ ஓ சு அதுவும் ஹரிசப்தம் சகிஷு சக்கியோ சக்கியோ சகிஷு அரோ சக்கியோ அதனால அரியோகம் இருக்கிறது சக்கியோகம் சகிஷு அங்கே அப்படியே தான் அங்க அங்க அதே என்ன சூத்திரம் பண்ணமோ அதே சூத்திரம் தான் இங்கேயும் அது இக்குவேஷன் பண்ணி சக்கியோகம் சகிஷு இன்கோக ஆதேச பிரத்யோகம் சக்கியோகம் சகிஷு அது பேதம் கிடையாது இதெல்லாம் அரிசப்தம் அது சேஷம் அறிவது விட்டு போன சப்தங்கள் எல்லாமே அரிசப்தத்தை கூட சொல்லிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டேன். பதி சமாச ஏவ நட்டில மாதிரி நட்டிருவா போதுமா நான் நட்டிருவாடியே அரே போதுமா நடத்திடுவா இல்ல எடுத்துக்கலாம் பத்தி எடுத்துக்கலாமே பதிகி சமாச ஏவ இப்ப இந்த பரிசப்தத்துல ஒரு விஷயம் சொல்றேன் இப்ப நியாயமா பரிசப்தம் இந்த கிசம்யம் உண்டா இல்லையா ஏன்னா அரிசப்தம் மாதிரி தான் பரிசப்தம் சொல்லணும் ஆனா கிசம்ய அரிசப்தம் சொன்ன மாதிரி சகி சப்தம் கிடையாது ஏன்னா சேஷோக்கிய சகி அப்படின்னால அசகின்னா சகி பின்னத்தில் சப்தங்களுக்கு தான் கிசம்யா இருந்துச்சு அப்போ பரிசப்தம் இக்காரான சப்தமா இருக்கிறதுனால நதி சமயம் இல்லாதனால இது கிசம்யம் உண்டா அப்படின்னு கேள்வி வந்து இந்த சூத்திரம் சொல்றேன் பதி சமாச ஏவ இது நியம சூத்திரம் நியமம் பண்றேன் பதி சப்தத்துக்கு கிசம்யை சமாசத்துல மாத்திரம்தான் உண்டு பதி சப்தத்துக்கு இக்காராந்தமா இருந்தாலும் அனதி சமயா இருந்தாலும் இதுக்கு கிசம்யானது கிடையாது சமாசத்துல மாத்திரம் தான் கிசம்யை அதனால இது அரிசப்தத்தை காட்டிலும் பின்னம் அப்படின்னு தெரியாது பதிஹி சமாச ஏவ பதிசப்தः சமாச ஏவ கிசம்யः பதிசப்தமானது சமாசத்துல மாத்திரம்தான் ஏன்னா அசகி சொல்லியிருக்கேன் சகி சப்தம் தான் கிடையாது சொல்லியிருக்கேன் சொல்றதுனால பதிசப்தத்துக்கும் கிடையாது ஆனா சமாசமா இருந்தா உண்டு சமாசத்துல பதிசப்தமா இருந்தா அப்போ உண்டு ஒரு சமாசம் இல்லாத பதிசப்தமா இருந்தா அதுக்கு கிசம்யானது கிடையாது அது சொல்றதுனால வர வேண்டியதை தடுக்கிறேன் நியாயமா பரிசோதத்துக்கு கிசம்யம் வரணும் இங்க தடுத்துட்டு இங்க சமாசத்துக்கு முடியும் மட்டும் அங்க சொல்லியிருக்கேன் அதனால பேகம் வந்து சகி சப்தமாட்டமே வருமா சகிதோட காரியங்கள் அது வராது இல்ல சகி சப்தமாட்டம் வருமா சகித அனங்க அங்க சகி கூட காரியத்துக்கு வராது அந்த அனங்குனால வராது பரிசத்து மாதிரி ஒரு இருக்கு அந்த சகி கூட கிசம்யா வந்து எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல வர கிசம்யா வந்து காரியம் வராது அடியா அடியா சரி சகான அதிகி நேர பதிகி அது அந்த பேதம் கிடையாது அந்த கிசம்யா வந்து எங்கெங்க ரூபங்கள் மாறித்தோ அரிசப்தத்துக்கு அந்த ஞாபகம் இதெல்லாம் இதுக்கு வராதுன்னு அர்த்தம் அரிசப்தத்துக்கு அந்த கிசம்யா வரக்கூடிய காரியங்கள் வராது பதிசப்த சமாதி பத்தியே அது ஏன் காரணம் இருக்கு வந்து தேக்க வச்சது அங்க
அப்போ திருத்திய ஏகவசனம் வந்து பத்தினா அப்படின்னு வந்துருமா? திருத்திய குணம் வந்து அரையன் ஆச்சா இல்லையா? அரையன் ஆச்சா இல்லையா? இப்ப அரையன் ஆச்சா இல்லையா? அரையன் ஆகுமானா ஆகாது. பதிசப்தத்துக்கு அதையே ரூபம் ஆகுமானா அது அங்க ஆகாது. ஏன்னா இதுக்கு விசம்யம் கிடையாது. அதான் ஏன் இதுக்கு விசம்யம் வந்து குணம் வந்து அயாதம் வந்து பதையே ஆனா மாதிரி இதுக்கு கிடையாது. ஏன் பரமாச்சு ஏவ பதி பத்தியே அப்படின்னு இருக்கும். அப்புறம் பதி பிறகு எண் இப்போ எண் வந்து பத்தியதான் ரூபம், பதைய ரூபம் கிடையாது. பதி ஏன் குணம் கிடையாது, சேஷோ கிசம்யம் கிடையாது. கிசம்யம் அந்த குணம் பதைய ரூபம் ஆகல, அதனால பதி ஏனே இருக்கும். எண் வந்து பத்தியே அப்படி ரூபமானது ஆடுது. அப்போ அது நியாயமான அறையே மாதிரி பதையே ஆனோம், ஆனா இங்க கிடையாது, பத்தியே தான் இருக்கும். அதே மாதிரி பத்யுகு அங்க நெசிய சோஸ்த சொன்னார்ல, நெசிய சோஸ்த நெசிய சோகம் அதே மாதிரி பூர்வம் ஏகாதேகா அரேஹே அப்படின்னு ஆனா மாதிரி ஆகுமா அப்படின்னா அதுவும் ஆகாது. நெசில நெசு அஸ்து இருக்கும், பத்தி பிளஸ் அஸ்து இருக்குது. இப்போ பத்தி பிளஸ் அஸ்து இருக்கும். அப்ப நேரம் விகாரி எண் வந்துடும். பத்தியு அஸ்து அடுத்து இந்த கெத்தியார் பரசிய சூத்திரம் பார்த்தோமே பதி சப்தம் கெத்தியார் பரசிய சக்கிவான மாதிரி இந்த அகாரத்துக்கு என் பண்ணாவுக்கு அகாரத்துக்கு ஊ வந்துடும், முஸ்லாயம். அப்புறம் பத்யூஸ் ருத்வம் இதற்கும் பத்யூ. அந்த கெத்தியார் பரசிய சூத்திரம் இங்க வந்து அந்த டீ சப்தம் டீக்கு உதாரணம் இது பத்யூ. அந்த நெசில நெசிலம் பஞ்சமி ஏகவச்சனத்திலையும் சஷ்டி ஏகவச்சனத்திலையும் அஸ்துக்கு ஊ வந்து என் பண்ணாவுட்டு ஊ வந்துடும். அப்போ உஷ்ணாயிடம் பத்யுஹு அப்படின்னு ரூபமாக ஆடுது. அப்போ பத்யே பதிபியாம் பதிபியா பத்யுஹு பதிபியாம் பதிபியா பத்யுஹு பத்யோஹ பதீனா. ஓகே வரியே புரியுதா? அடியே இங்க இந்த இடத்துல அந்த கெத்தியாத் பரி சூத்திரம் வந்து இங்க சகி சப்தத்துக்கு வந்த மாதிரி இந்த வருது, அது வருது இங்க. அப்போ இங்க வேணும். அப்புறம் பத்யவ் பரமாகுது, அது அவுட் சூத்திரம். இது உத்தியாம் பரசியா சொன்னோம். இதுக்காக ஈக்கு ஆவு வந்துடும், பத்யவ் அப்படின்னு ஆகும். இது வந்து பத்யவ் பத்தியம். இதான் காம சூத்திரம். ஏன்னா சகி சப்தத்துக்கு உண்டான சூத்திரம் இல்லை, அதனால இது வந்திருக்கு. சகி சப்தத்துக்கு அனங்க அதனால தான் சகி சப்தத்துக்கு வித்தியாசப்பட்ட காரியங்கள். இது இக்கார உக்கார சப்தம் வச்சுக்கு தனி சூத்திரம் தான் அவுட் சூத்திரம். அதான் பத்யவ் சேஷம் அறிவு. இப்ப நீ இந்த அர்த்தம் தவிர பத்தியே பத்திஹு பத்திஹு பத்யவ் இந்த சப்தத்தை மாதிரி மீதி எல்லாம் அடிசப்தம் வந்து அடிசப்தம் என்ன ரூபமோ அதே மாதிரிதான் ரூபாங்க. ஓகே சமாசேக்கின் சூத்திரத்துல பதிசபை சமாச மாத்திரம் உண்டு ஏன் போடணும் அப்படின்னு கேட்ட பூபதையே பூபதி சப்தம் பூபதி பூபதி சப்தம் பதி சப்தம் இருக்கு. ஆனா பூபதின்ற சமாசமா இருக்கிறதுனால அங்க பூபத்தியே சொல்லக்கூடாது, பூபதையே அப்படிதான் சொல்லணும். அதான் பூபதையே அங்க பதி சப்தத்துக்கு கிசம்ய வந்து குணம் வந்து அயாதேசம் வந்து பதையேன்னு இருக்கு. பூபதி ஏன் இருக்குது, ஏ பூபதி ஏன் இருக்குது, இங்கேயும் கிசம்ய கிடையாதுன்னா பூபத்தியே ஆயிருக்கும். ஆனா சமாசம் இருக்கிறதுனால கிசம்ய உண்டு. கிசம்யா ஈக்கு குணம் பூபதே ஏன் குணம் வந்து அப்புறம் அயாதேசம் அயாதேசம்
பூபதே. பூபதி பிளஸ் ஏங்க அந்த ஈக்கு வந்து ஐ ஆதேசம். ஐயாவது பூபத்து ஐ ஏ பூபதையே பூபதையே ரூபமானது ஆயிடுது. அப்போ அங்க தக்கிய மாதிரி சரி அறைய மாதிரி அது புரியுதா? ஈக்கு குணம் வந்துடும், ஏ வந்துடும், பூபது ஏ ஏ ஏக்கு ஐயாதேசம் பூபதையு ஏ பூபதையே. புரியுதாடி? அது சந்தேகம் இருக்க? அது இன்னும் ஒரு தரம் அந்த குணாதேசம் எப்படி அங்க ஈக்கு குணம் வந்து ஐயா ஈ இல்லையா? ஏ ஏ இது ஏறாம இருப்பாங்க. ஏ ஈக்கு ஏ வந்துருது. ஏ ஏ இதனால ஏக்கு ஐ சரி ஐ வருது. பூபதையு ஏ பூபதையே அது அரிசத்தை வச்சுதான் அறையே மாதிரி அதேதான். ஏன்னா கிசம் இருக்கா? ஏன்னா பூபதி சப்தமான தனியா இல்லை, பூபதி சமாசமா இருக்கிறதுனால பூபதி 2 பேரும் சேர்த்து சமாசமா இருக்கிறதுனால இங்க கிசம்யாது உண்டு. சமாச ஏவ கிசம்யா கிசம்யா அதன் கேள்விக்கு குணம் அயாதேசம் ரூப பூபதையே இதெல்லாம் அப்படிதான். அதே மாதிரி தம்பதிக்கும் இதே தானா? தம்பதி அதுவும் சமாசம் தானே? தம்பதையே அதே தம்பதி அதான் தம்பத்தியை பார்க்கிறேன். ஞாபகம் எனக்கு நான் பாஸ் சொல்றேன். ஜாயாச்ச பதி தம்பதி தம்பதியே ஞாபகம் இல்லை எனக்கு. பார்த்துட்டு சொல்றேன். அடிய அடிய ಧನ್ಯವಾದ.